மக்களே, ஃபஸ்ட்டே இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் கோயிலில் தான் பொங்கல் வச்சோம். எங்கள் ஊரில் வந்து ஒவ்வொரு அன்பியங்களாக பிரித்து அவங்களுக்கு வந்து பொங்கல் பானை எல்லாமே கொடுத்து பொங்கல் வைக்க சொல்லுவாங்க. இதனால் மக்கள் ரொம்ப ஹாப்பியாக அந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் ஊரில் எல்லாருமே வந்து காலையில் பூசை முடிஞ்சோடனே கோயில் முன்னாடி நின்று பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவோம். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா மக்களும் சேர்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ரொம்ப ஜாலியாக இருக்கும் மக்கள். எங்கள் ஊரில் வந்து பொங்கல் இது எவ்ரி இயருமே இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாகவே பண்ணோம். அதோடய ஷார்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ காலைல நாங்கள் இங்கேயே பொங்கல் வச்சுட்டு வரவே கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அதனால் வீட்டுக்கு வந்து நானும் ஃபியனாவும் சேர்ந்து ஒரு சின்ன குட்டி பானையில் மட்டும் இன்றைக்கி பொங்கல் வச்சோம். அந்த இதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வீட்டில் உள்ள குட்டி அடுப்பில் நாங்கள் வச்சோம். ஆனால் வந்து என்ன செஞ்சுன்னா ரொம்ப காற்று அதிகமாகிட்டு ஊரில் தீ எரியவே விடலை. அதனால நாங்கள் கேஸ் அடுப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அந்த குட்டி பானையை. அதில் வச்சு தான் இன்றைக்கி நான் பொங்கல் செஞ்சேன். வாங்க நான் எப்படி செஞ்சேன்னு காட்டுறேன். அடுப்பில் வச்சு தண்ணி நல்லா கொதிச்சினோடனே அரிசி நம்ம போட்டுற வேண்டியதான். கழுவி வச்சுருந்தோம் அரிசி, அதை அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போது அரிசி பொங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் சிவப்பு அரிசி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணோம். அந்த கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவோம்ல, அந்த அரிசி தான் யூஸ் பண்ணோம். அதுக்கு வந்து பொங்கல் டேஸ்ட் எப்போவுமே நல்லாயிருக்கும். வீட்டில் பொங்கல் எப்போவும் பண்ணாலுமே அந்த அரிசியில் தான் பண்ணுவோம். பொங்கல் நல்லா பொங்கிச்சு. பொங்கினதுக்கப்புறம் பருப்பை நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பருப்பும் அரிசியும் வேகிறதுக்காக வெயிட் பண்ணோம். வெந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன சேர்த்தோன்னா சர்க்கரை தான். நிறையவே சர்க்கரை சேர்த்தேன். பொங்கல் நல்லா இனிப்பாக வரட்டும், இந்த வருஷம் நமக்கு ரொம்ப இனிப்பான ஆண்டாக அமையட்டும்னு சொல்லிட்டு நான் அரிசிக்கு நிறையவே சர்க்கரை சேர்த்தேன். அந்த சர்க்கரையை நல்லா இடிச்சிட்டு இந்த அரிசி கூட சேர்த்தாச்சு. சர்க்கரை நல்லா சேர்ந்து கரைஞ்சதுக்கப்புறம் நெய்யை உருக்கி நமக்கு தேவையான கஸ்கொட்டை, முந்திரி பழம் அதெல்லாம் நிறையாவே சேர்த்து நம்ம இது வறுத்து எடுத்தாச்சு. நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை அப்படியே பொங்கல் கூட சேர்த்துற வேண்டியதுதான். இது ஒரு குட்டி பொங்கல். ஆனால் குட்டி பொங்கலுமே ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசி ரிவ்யூ பண்ண ஒரு செஃப்பே வந்திருந்தாங்க. நம்ம பார்ப்போம் அந்த செஃப் யாருன்னு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம சூப்பராக இருந்தது. பார்க்கவே நல்ல இனிப்பாக சூப்பராக இருந்தது மக்களே இந்த பொங்கல். அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு செஃப்பை தான் கூட்டிகிட்டு வந்தேன். வழக்கமாக நம்ம சேனலில் எப்போவுமே ஒரு குட்டி செஃப் வருவாங்க. இப்போது ஒரு பெரிய செஃப் வந்திருக்காங்க. வாங்க அவங்கள்ட்ட டேஸ்ட் பண்ண கொடுப்போம். பொங்கல்